Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல அனுமனுக்கு சூட்டக்கூடிய வெற்றிலை மாலையில எத்தனை வெற்றிலைகள் இடம் பெற்றிருக்க வேண்டும் என்கிற செய்தியை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பொதுவாகவே ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு நைவேத்தியம் பிடிக்கும், ஒரு இலை பிடிக்கும், பூக்கள் பிடிக்கும், இந்த மாதிரி பலவிதமானது இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது அனுமனுக்கு வெற்றிலை மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். நைவேத்தியமாக வெண்ணெய் பிடிக்கும், செந்தூரம் பிடிக்கும். அனுமன் கோயிலுக்கு போனாலே அங்கே பூக்காரம்மா வெற்றிலை மாலை ஏற்கனவே தொடுத்து வச்சுருப்பாங்க, கொண்டு போய் சாத்துங்கம்மா உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பகவானுக்கு அனுமனுக்கு வெற்றிலை பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதா பிராட்டியாரை தேடி அனுமன் போனபோது சீதா பிராட்டியாரை கண்ட உடனேயே ராமபிரானால் அனுப்பப்பட்ட தூதுவர் என்று சீதா பிராட்டியார் அறிந்த பின்னாடி, அந்த காலத்துல எல்லாம் விருந்தினர்கள் வந்தாங்கன்னா வெறுங்கையோடு அனுப்ப மாட்டாங்க, ஏதாவது பரிசாக தருவாங்க. அப்படி தன்னை பார்க்க வந்த அனுமனுக்கு பரிசாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு நினைத்த சீதா பிராட்டியார் சுற்றி முற்றிலும் பார்க்குறாங்க. பக்கத்தில் ஒன்றுமே கிடையாது, வெற்றிலை கொடி தான் இருந்தது. அதை எடுத்துக்கிட்டு அதை மாலையாக தொடுத்து அனுமனுக்கு கொடுத்தாங்க. அந்த மாலையை பெற்றுக்கொண்ட அனுமன் அதை விரும்பி அதை தன் கழுத்திலே அணிந்து கொண்டார். அப்போலிருந்து அவருக்கு வெற்றிலை ரொம்ப பிடித்தமான பொருளாக போச்சு. ஏன்னா தன் தாய்க்கும் மேலாக கருதிய சீதா பிராட்டியின் கையால் கொடுக்கப்பட்டது இல்லையா, அதனால் அதை விரும்பி அணிந்து கொள்வார். அவருக்கு விருப்பப்பட்ட பொருளாகவும் இந்த வெற்றிலை மாலை ஆகிவிட்டது. அவருடைய பூஜையில் பார்த்தீங்கன்னா, அனுமனுடைய பூஜையில் கட்டாயம் வெற்றிலை இடம்பெறும். இப்போ கூட வீட்டு தோட்டத்தில் வெற்றிலை நிறையா இருந்ததுன்னா அதை மாலையாக தொடுத்து அனுமனுக்கு போடுவாங்க. வேண்டுதல் வைத்து கூட வீட்டில் மாலையாக தொடுத்து போடுவாங்க. அப்படி மாலையாக தொடுத்து போடுறதுல எத்தனை வெற்றிலைகள் இடம்பெற வேண்டும் அப்படின்ற கேள்வி பல நாள்களாக நம்முடைய வியூவர்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கான பதில் தான் இந்த பதிவில் சொல்ல போகிறோம். நேரடியாக பதிலுக்கு நான் போயிட்டேன்னா அதற்கு காரண காரியம் தெரியாமல், ஒரு ஈடுபாடு இல்லாமல் நீங்கள் செய்யலாம். ஒரு ஈடுபாடு வரணும். எதுக்காக அவருக்கு வெற்றிலை பிடிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் ஒரு நல்ல விஷயம் தானே. கூடுதல் ஈடுபாடோடு நீங்கள் இந்த வேண்டுதல் எல்லாம் செய்வீங்க. வெற்றிலை மாலை தொடுக்கும் போதே அனுமன் நாமத்தை சொல்லி, ஸ்ரீராமன் நாமத்தை சொல்லி, அனுமனுக்கு பிடித்த நாமம் ஸ்ரீராமன் தானே, அதனால் அந்த நாமத்தை சொல்லிட்டு ஈடுபாட்டோடு செய்வீங்க. அதனால தான் நான் கூடுதல் தகவல்களோட எப்போவுமே பதிவு கொடுப்பேன். சரி, அனுமனுக்கு சூட்டக்கூடிய இந்த வெற்றிலை மாலையில் குறைந்தபட்சம் 7 வெற்றிலைகள் இடம்பெற வேண்டும். அதற்கு பிறகு 11, அதற்கு பிறகு 21, அப்புறம் 101, 108, அதிகபட்சமாக 108, குறைந்தபட்சமாக 7 இருக்கணும். இடைப்பட்ட நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய படத்தோட சைஸ் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தொடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ வெத்தலை கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி, இல்லை நீங்கள் வாங்கி வச்சதில் எவ்வளோ வெற்றிலைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. குறைந்தபட்சம் 7, அதிகபட்சம் 108. இப்போது ஃபாரினில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். ஏங்க நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு வெற்றிலை மாலை அனுமனுக்கு சூட்டி வேண்டுதல் வைக்கணும்னு ஆசையாக இருக்குங்க, அவர்கிட்ட வேண்டுதல் வச்சா சீக்கிரத்தில் நடக்கும், அவர் இன்னும் பார்த்திங்கன்னா சூட்சுமமாக நம் வீட்டில் கூட இருப்பார், ஸ்ரீராமன் நாமம் எங்கெங்கெல்லாம் எடுக்கிறோமோ அங்கே அனுமன் சூட்சுமமாக இருப்பார், நான் இப்போது அவரை பற்றி பேசுகிறேன்னா கட்டாயம் அவர் சூட்சுமமாக இருக்கலாம், அதை நான் நம்புகிறேன், இருப்பார். அந்த மாதிரி தான் நம்முடைய வேண்டுதலை சீக்கிரத்தில் பூர்த்தி செய்யக்கூடியவர். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஃபாரினில் இருக்கவங்க எங்களுக்கு வெற்றிலை சீக்கிரத்தில் கிடைக்காது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வால் பூஜை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதற்கான பதிவு நான் கொடுத்துருக்கேன். அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் பேசும்போது உங்களுக்கு அந்த வால் பூஜைக்கான லிங்க்ஸ் எல்லாம் வரும். அந்த பதிவை பார்த்து நீங்கள் அந்த வால் பூஜை செய்யலாம். இல்லைன்னா வெண்ணெய் கொண்டு போயிட்டு அனுமனுடைய நெஞ்சில், அவர் கோயிலில் இருப்பார் இல்லையா, குருக்கள்கிட்ட கொடுத்தா நெஞ்சில் சாத்தி அந்த வெண்ணெயை பிரசாதமாக கொடுப்பாங்க. அப்போ அவருடைய நெஞ்சு குளிர்வது போல நம்முடைய வாழ்க்கை குளிரும். சரி, இன்றைக்கு இந்த பதிவில் மிக எளிய செய்தியாக இருந்தாலும் உங்களுக்கு பயனுள்ள செய்தியாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன்.
இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக என்னுடைய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் பட்டனை அழுத்தி ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொட்டு விடுங்க. இன்னொன்று, என்னுடைய அனிதா குப்புசாமி கிச்சன் சேனல் ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் புதுவிதமான சமையல் டிப்ஸ் எல்லாம் கொடுப்பேன். வெறும் சமையலுக்குன்னு அந்த சேனல் திறந்திருக்கேன். அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அனிதா குப்புசாமி கிட்ஸ் சேனல், அதாவது குழந்தைகளுக்கான சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதில் புது புது கதைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லுவேன், புது புது செய்திகள் குழந்தைகளுக்கானது சொல்லுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல் என்கின்ற ஆப்ஷன் பட்டனை தொட்டு விடலைன்னா ஒரு சில பதிவுகள் மட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் ஆல் தொட்டுட்டிங்கன்னா எல்லா பதிவும் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். சரி, இப்போ எங்கள் விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது இது பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்லப்படுகின்ற செய்தி. விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விஹா ஆன்லைனுக்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம், ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது தவிர்த்து viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம். அதுலேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இது இல்லைன்னா அது இல்லைன்னா இதுன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒர்க் பண்ணுது. ஆனால் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருப்பது என்னென்னா விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் மொழி மாற்றம் செஞ்சுக்கலாம், கரன்சி சேஞ்சிங், நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். தினமுமே நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் புதிதான பொருள்கள் அப்லோடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஐம்போன் செயின் எல்லாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஐம்போனில் நிறைய நகைகள், மெட்டியெல்லாம் கேட்டிருந்தீங்க, கொலுசு கேட்டிருந்தீங்க, பிரேஸ்லெட், செயின், தாலி கொடியெல்லாம் கேட்குறீங்க, அது எல்லாமே இருக்குங்க. அதே போல் நான் தயாரிக்கின்ற சோப், க்ரீம்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல பலனை கொடுக்கும். வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். நிறைய பொருள்கள் இருக்குது, அதில் நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். சரி, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்புக்கு வாங்க, என்னுடைய விஹா ஷாப்புக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ்லேயும் தரப்பட்டிருக்கு. இது தவிர்த்து கூகுள் மேப்ஸ்லேயும் விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நேரடியாக எங்கள் கடைக்கே கொண்டு வந்து உங்களை விட்டுரும். இன்னொன்று முக்கியமானது சொல்லிக்கிறேங்க, எங்கள் விஹா ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் இல்லை உங்கள் நாட்டில் விஹா ஷாப் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்தி இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இன்னொன்று, வேறு எந்த வெப்சைட்லேயோ இல்லை வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் எங்களுடைய விஹா என்கின்ற பெயரை தாங்கி கொண்டு பொருள்கள் இருந்ததுன்னா அது எங்களுடையது கிடையாது, அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாதுன்றதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். சரி, இது தவிர்த்து உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை படிச்சுக்கிட்டு நான் பதிவுகளாக தர்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.